ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம குழி பணியாரம் செஞ்சுக்கலாம். ஸ்வீட்டு காரம் ரெண்டும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 2 கண்டெய்னரில் மாவு ஊற்றிக்கிறேன். ஒரே மாவு தான். இதுலேயே நம்ம தோசை செஞ்சுக்கலாம், இதுலேயே நம்ம குழி பணியாரம் செஞ்சுக்கலாம். அது காரத்துக்கு கொஞ்சம், ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் மாவு டிவைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் மேலே நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம காரம் குழி பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். ஆயில் இருக்கு, கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃப்ரை ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதே அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும் நல்லா இல்லை. ஒரு பிங்கிஷ் கலர் வந்துச்சுன்னா ஆனியன் போதும், எடுத்து மாவில் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். அப்போ சாப்பிடும்போது அது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் பணியாரத்தில். வெங்காயம் தேங்காய் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும், எடுத்து மாவில் போட்டுக்கலாம். மாவில் போட்டுக்கலாம். மாவில் போட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடாக வைக்கலாம். ஸ்வீட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பணியாரத்துக்கு நம்ம மாவில் நான் 1 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இது கரைஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் தூள் ஆகாதெல்லாம் கரைஞ்சிடும். அடுத்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எக் 1 ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம், முட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா அது செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்வீட் குக்கி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. சுகர் போடுறத விட இந்த மாதிரி ப்ரௌன் சுகரு இல்லை வெல்லம் தூள் பண்ணி போடுறது இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அயன் கண்டென்ட்டும் வெள்ளத்தில் நிறைய இருக்குது. அதனால் வெல்லம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது நம்ம அப்படியே விடலாம். அந்த வெள்ளம்லாம் அந்த மாவில் அப்படியே ஊறி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம் மூடி. நம்ம காரம் குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ண வச்சோம் இல்லைங்களா, செய்யும் போது நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ செஞ்சுக்கலாம். பணியாரம், காரம் பணியாரம் குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே கல் வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் குழியில்.
கொஞ்சம் பொறுமை வேணும் அவங்களுக்கு. பொறுமையாக நம்ம எல்லாம் ஊற்றி எடுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் மூடி போட்டுடலாம். அது வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். ஒன்று ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பியாச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமாக வெந்துடுச்சு. எடுத்துடலாம். ரெண்டு பக்கமாக வெந்துடுச்சு. எடுத்துடலாம். நம்ம குழி பணியாரத்துக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய், கடலை, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சால்ட், நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சது செஞ்சுக்கலாம். ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பணியாரம் தவா வச்சுட்டு இருக்கோம். ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒரே மாதிரி தான் தோசை இட்லிக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கலாம். வெங்காயம் போட்டு காரம் பணியாரம், அப்புறம் வெல்லம் போட்டு ஸ்வீட்டு பணியாரம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரே மாவுலேயே நம்ம செய்யலாம். அதுக்குன்னு செப்பரேட் மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். இது வெல்லம் போட்டிருக்கோம், அதனால அது அப்படியே ஒட்டும். பரவாயில்ல, வெந்துச்சுன்னா அது சரியாயிடும். நல்லா ப்ரௌனாக கூட வரும் நம்மளுக்கு ஸ்வீட் போட்டிருக்கிறதுனால. குழந்தைங்க ஸ்வீட் லைக் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எக்கு போட்டு வெல்லம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து சாப்பிடும்போது அது ரொம்ப கிரன்ச்சியாக நல்லா கூட இருக்கும். சோம்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னு போது சோம்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி வைக்கலாம். எடுத்து போட்டுக்கலாம். குக் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செட் ஊற்றிக்கலாம். இன்னொரு செட் ஊற்றிக்கலாம். இது நம்ம சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக அப்படியே முட்டைலாம் போட்டிருக்கு கேக் மாதிரி வரும். இது நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருந்தாலும் ஒரு முட்டை போட்டேன். அதிகமாக மாவு எடுத்தோம்னா நம்ம முட்டை கூட அதிகம் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முட்டை, வெல்லம் எல்லாம் மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். ஆயில் எடுத்துட்டு பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் ஏலக்காய் போட்டு செஞ்சோம். நெக்ஸ்ட் ரவுண்டு நான் வந்து கொஞ்சம் சோம்பு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இவ்வளோ சோம்பு போட்டால் போதும். சோம்பெல்லாம் தூள் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே தான் போடலாம். சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
பணியாரம் கூட இன்னும் பயங்கர வாசனையாக இருக்கும். ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். நான் இப்போ சோம்பு போட்டுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. குக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட் பணியாரம், ஒரு காரம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. காரம் பணியாரத்துக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க காரம் பணியாரம். அதே மாதிரி ஸ்வீட் பணியாரமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.